ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷத் ஹாப்பி ஹோம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம காட்ட போகிறது என்னென்னா ஏபிசி மால்ட் எப்படி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்றதான் காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக நட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். நல்லா ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் அண்டு ஆப்பிள்ஸ் தான் வந்துட்டு எடுத்துருக்குறோம். நல்லாவே வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி, ஏன்னா குழந்தைங்களுக்காக தயாரிக்கிறோம். அதனால் வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி மேலே இருக்கிற ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம் எல்லாத்தையும். ஸோ அதை ஒரு பேனில் போட்டு நல்லா வந்துட்டு திக்னஸ் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கிடையில் நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மிதமான சூட்டில் வச்சு வறுத்து அதை வந்துட்டு அரைச்சி வச்சுப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிருக்கும். ஓரளவு திக்னஸ் வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு நாட்டு சக்கரை இல்லாட்டி பனங்கருப்பட்டி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். எது நமக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. நாங்கள் வந்துட்டு பனங்கருப்பட்டி பவுட்ரு தான் வந்துட்டு நான் வாங்குவேன். ஸோ அதை தான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு நாட்டு சக்கரை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு பனங்கருப்பட்டி பவுட்ருன்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா திக்னஸ் வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸ் பவுட்ரு, இலச்சி பவுட்ரு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துடும். அப்புறம் இதை நல்லா வந்துட்டு ஃபேன் காற்றுல வச்சோம் அப்படின்னா ட்ரை ஆனதும் கையில் ஒட்டாத பதத்துக்கு வந்ததும் அதை வந்துட்டு அரைச்சி சளிச்சு வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம பவுட்ரு சேர்த்தோன்னா போதும். நல்லாவே சேர்த்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.